எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாம் வழக்கமாக கூடி வருகிற கூடுகை இது அல்ல. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாரத்தில் ஓய்வு நாள் தோறும் என்ன செய்வோம்? கூடி வருவோம். அந்த கூடுகையாக இது இராமல் ஒரு விசேஷமான ஒரு கூடுகையாக இது இருக்கிறது. அல்ல, உண்மையில் நம்ம இப்படிப்பட்ட கூடுகை ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் என்ன செய்யறோம்? நம்ம செய்யணும். நம்ம ஓய்வு நாள் தோறும் வருவது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பாயாக என்று ஆண்டவர் கூறியிருக்கிறபடினால் என்ன செய்யறோம்? நம்ம அந்த கட்டளைக்கு இணங்க நம்ம அவரை தொழுது கொள்ள வரோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் வந்திருக்கிறோம்? ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா? காலத்தை தம் கையில், அதாவது தம் கைப்பிடியில வைத்திருக்கிற தேவன் அவருடைய கிருபையினாலே 2024 என்கிற நீளமான ஒரு ஆண்டை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டோட கடைசி நாளில் அப்ப அவர் நன்றி சொல்லணும் இல்லையா? நிச்சயமாக நம்ம நன்றி சொல்வதற்காக கூடி வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, புதிய ஆண்டு துவங்கிடுச்சா? புதிய ஆண்டு துவங்கிடுச்சுன்றது நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஆமா, வேதத்தினுடைய கணக்கின்படி சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்ன செய்யுதுங்க? அந்த நாள் முடிவடைந்து அடுத்த நாள் என்ன செய்யுது? ஆமா, ஆயிடுது. அதனால நம்ம புதிய ஆண்டு துவங்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்து துவங்கினால எத்தனை விசேஷமா இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம கூடி வந்திருக்கின்றோம். அதனால நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது மகிழ்ச்சியின் ஒரு ஆராதனை, நன்றி செலுத்தும் ஒரு ஆராதனை, ஜெப ஆராதனையாக இருக்கிறது. அதனால நம்ம மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். இந்த வேளையில இந்த பழைய ஒரு ஆராதனை நம்ம என்ன செய்வோம்? முதலாவது முடிக்கலாம். இந்த பழைய ஒரு ஆராதனுடைய ஆரம்ப ஜெபத்தை நம்ம அன்பு சபை மூப்பர் ஐயா அருளானந்தம் அவர்கள் இந்த ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படியாக நான் அவர்களை முன்னடைக்கின்றேன். ஐயா அருளானந்தம் அவர்கள். ஐயா எல்லோரும் ஒரு நாள் பண்ணிடுவோம். எல்லாம் ஏது நிற்போம், எது முடிவு செய்வாங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நான் சொல்ல கம்பெனியை இந்த திருமந்தையை இந்த ஆண்டு முழுவதும் முடிச்சட்டைக்குள் காத்து பத்திரமாக கூட்டி சேர்த்து இந்த ஆலயத்தை அலங்கரித்து உம்மை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் மக்களை சுகப்பெறத்தோடு அழைத்த கிருபைக்காக உமக்கு மீண்டுமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஐயா, பாவிகளாக இருந்தும் இந்த பிள்ளைகளை நீர் பத்திரமாக காத்தீரே. உடைய ஈவினி இரக்கத்திற்கு எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். ஐயா, அப்படி இந்த புத்தாண்டு எங்கெல்லாம் நடக்கின்றதோ உம்முடைய மந்தையோடு உம்முடைய தாசரோடும் நீர் அமைந்திருக்கும் அந்த மூப்பர்களோடும் தலைவர்களோடும் உடைய பிரசன்னமும் கிருபையும் வழிநடத்தி செல்லட்டும். ஐயா, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் இந்த ஆண்டு முழுவதும் காத்தது போல இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் உம் அடியானோடும் உங்கள் மந்தையோடும் பிரதிபலிக்கட்டும். ஐயா, அடியான் கேட்டதையும் கேட்க தெரியாத மறைந்த தகப்பன் இவ்வளவு சுகபலமாய் காத்த என் அன்பு தகப்பன் இனிமேலும் காப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த திருமதியுடைய ஆணி வாய்ந்த பாதத்தில் படிக்கிறேன். ஐயா, அவர்கள் நாட்களெல்லாம் உடைய அன்பின் கிருபையை வெளிப்படுத்த நாட்களாக இருக்கட்டும்.
அநேகருக்கு வெளிச்சம் தரும் நாட்களாக இருக்கட்டும். எங்கள் நல்ல தகப்பன் கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனுடைய வேத வாசிப்பு பகுதியை இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இப்பொழுதும் உங்கள் அனைவரையும் வரவேற்கத்தக்கதாக நம்முடைய சபையினுடைய மதிப்பிற்குரிய ஐயா ஞானப்பிரகாசம் அவர்களை நான் முன்னழைக்கின்றேன். உங்கள் அனைவரையும் அவர் பேசுவாங்க, வரவேற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் இந்த பழைய வருட ஆராதனை முடித்து புது வருட ஆராதனையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கும் திருச்சபை போதகர்களையும் அவர் குடும்பத்தாரையும் மற்றும் திருச்சபை விசுவாசிகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சத்தியத்தையும் இந்த 7ஆம் நாள் திருச்சபையின் நடவடிக்கைகளும் தெரிந்து அறிந்து இந்த இடத்துல வந்திருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் திருச்சபையின் ஐவர் குழு சார்பாக உங்கள் அன்போடு வரவேற்கின்ற நல்லபடியாக இந்த புதிய நாளில் சிறப்பாக மனமகிழ்ச்சியாக ஆராதனை கலந்து கொண்டு உற்சாகத்தோடு அனைவரும் செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதம் உங்களோட என்றும் நினைத்திருக்க தேவன் உதவி செய்வார். இப்பொழுதும் ஒரு விசேஷ பாடலை நம்ம கேட்போம். லிசா லின்சி அவருடைய பிள்ளைகள் முன் வந்து விசேஷ பாடலை பாடுவார்கள். This is the promise of love. Now as the seasons refreshing, sent from the Savior above, showers of blessings we need. Mercy drops round us of falling, but for the showers we plead. They shall be showers of blessing. This is the honor never. Now as the honor they were. Showers of blessing. Showers of blessings we need. Mercy drops round us of falling, but for the showers we plead. They shall be showers of blessing. Grant to us now a convert. Now as the Jesus conversion. Now as the Jesus we call. Showers of blessing. Showers of blessings we need. Mercy drops round us of falling, but for the showers we plead. Mercy drops round us of falling, but for the showers we plead. நல்ல ஒரு ஆங்கில பாடலை தேவ மகிழ்ச்சி பாடின நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற தமிழ் பாடலின் ஆங்கில ஒளி வடிவம் அது பிள்ளைகள் அழகாக பாடினார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுதும் சிறுவர் உயிரினல் பள்ளி சிறுவர் குழுவினர் அவர்கள் முன் வந்து குழுவாக ஒரு விசேஷ பாடலை பாட நம்ம கேட்போம். சிறு பிள்ளைகள் குழுவாக முன் வந்து தேவனை மையப்படுத்தி ஒரு பாடலை பாடுவார்கள். This is the day, this is the
இந்த வேளையிலும் காணிக்கை நேரமாக இருக்கிறது. தேவனை கேட்டு நம்முடைய நன்றியின் காணிக்கைகளை படைக்கின்ற நேரம். இப்பொழுதும் நம்ம யாரும் எழுப்பி நின்று நம்ம யாரும் அறிந்த பாடல் இயேசுவே துதிசி என்ற பாடலை பாடுவோம். அந்த வேளையிலே விசேஷத்த காணிக்கை சேகரிக்கப்படும். இயேசுவே துதிசி என்ற பாடலை நாம் யாரும் உரிமைக்கப்படுவோம். அந்த வேளையிலே காணிக்கைகள் சேகரிக்கப்படும். புதிய வருடத்தின் ஆரம்பத்திலே சப்பா இதோ நாங்கள் ஆலயம் தேடி வந்துள்ளோம். தேவனை வந்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பாருங்க. இந்த தலைகளை சாய்த்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். வந்திருக்கிற பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் தேவன் உங்களுக்கு கரங்களில் ஒப்ப கொடுக்கிறோம். ஏசப்பா இந்த வருகின்ற இந்த வருடத்திலே தேவன் நமக்கு நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு பலத்தையும் நல்ல ஒரு ஞானத்தையும் கொடுத்து ஏசப்பா பாதுகாப்பாக நீங்கள் வழிநடத்த வேண்டும். ஏசப்பா இது வந்து 2024 நாங்கள் எப்படி வந்து நாங்கள் ஜபம் செய்து இது வந்து 2025 காணுமோ அதே போல இந்த 2026 நாங்கள் காண தேவன் இந்த வருடம் முழுவதும் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு துணையாக இருக்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு துணையாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் நடக்கிறார்கள். இந்த பழைய வருட ஆராதனைக்கான ஒரு சிறிய தியானத்தை நாம செய்து நாம ஜெபம் செய்ய போறோம். இந்த வேளையிலும் இந்த செய்திக்கு உள்ளாக கடந்து செல்லும் முன்பதாக என்னுடைய சில மகிழ்ச்சியின் பகிர்வு என்னன்னா, இந்த ஆராதனைக்கு என்று உற்சாகமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பெரிதாக நேசித்ததற்கு பிரதானமான காரணம் அவருடைய சாயல உருவாக்க அவருடைய பிள்ளைகளா இருந்தாங்க. அதனால அவங்க ரொம்ப நேசிச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த நெருக்கமான உறவு என்ன செய்யல, நீடிக்கலைங்க. பாவம் வந்து என்ன செஞ்சிருச்சு, அந்த அழகான அந்த உறவை பிரித்து விட்டது. அப்பொழுது முதல் என்ன செய்தார் ஆண்டவர்? ரொம்ப பெருத்த வேதனையை அனுபவிச்சாரு. அம்மையார் எழுதுறாங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த பாசத்தை
சித்தரிக்க தேவனுக்கு வார்த்தை கிடைக்கல. அது ஒரு குறைந்தபட்ச ஒரு சித்திரை விளக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்னது, அந்த மனம் திரும்பிய மைந்தன் ஓம ஆசிரியர் கெட்ட குமாரன் அந்த பிரிஞ்ச தன்னுடைய மகனை பிரிஞ்ச அந்த தகப்பனுடைய மனநிலை எப்படி இருந்தது, எப்படி இருந்துச்சு? அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகன் வரமாட்டானா அப்படின்னு அப்படியே எதிர்பார்ப்போடு இருந்தார் இல்லைங்களா? எதிர்பார்ப்போடு அந்த பிரிவின் அந்த வருவான் எப்ப தன் மகனை பார்க்கலாம் மறுபடியும் அந்த உறவுக்காக ஏங்கின தந்தை உள்ள அது போல. ஆனா பாருங்க, பாவம் பிரிச்சு அவ்வளவு ஒரு வேதனை. ஆனாலும் விட்டு வரா தேவன் மறுபடியும் என்ன செய்யணும், பிரிஞ்சது மனிதனோடு மறுபடியும் அவரை சேர்த்து வசிக்கணும் என்பதற்காக அவர் தவியாய் தவித்தார். ரொம்ப தவிச்சார். இதன் தோட்டத்துல அந்த ஒன்றை கூடி மகிழ்ந்த நேரங்களுக்காக அந்த தருணங்களுக்காக ஆதாம் ஏவாளுக்கு பரவாயில்ல, பாவத்தில் முன்பதாக ஆதாம் ஏவாளுக்கு அந்த தோட்டமே மகிழ்ச்சி சொர்க்கமா இருந்தது. ஆனால் தேவனை சந்திக்கின்ற அந்த வேலைகள் தான் அவர்களுக்கு மிக உன்னதமான ஒரு சந்தோஷத்தின் வேலையாக இருந்தது. அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு அப்படின்னா தேவனுக்கு அந்த சந்தோஷமான நேரம் இல்லையா? அந்த சந்தோஷமான அந்த நேரத்தையும் அந்த உறவையும் அவர் பிரிந்து தவிக்கிறாங்க, ரெண்டு பேரும் தவிக்கிற நிலை. அதனால இப்படியே சரிப்பன் சொன்னேன், சரி ஆண்டவர் விரும்பினாருங்க. அப்படி விரும்பி அவர் எடுத்த முயற்சி தான் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒரு ஏக்கத்தின் வார்த்தை. யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. என்ன சொல்றாங்க, நான் என்ன செய்யணும், நான் என் பிள்ளைகள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும். நான் எவ்வளவு காலம் பிரிஞ்சிருப்போம், ஓரளவுக்கு என்னால முடியல. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க, அவர் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்படிதான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்க பாருங்க, எகிப்துல நான் ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள், 400 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனை மறந்து ஓய்வு நாளை மறந்து விக்கிர மக்களோடு அப்படியே சுத்தமா தேவனை விட்டு தேவனை விட்டுட்டு அடியோடு தேவனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பாதிப்பூட்ட நிலையில வந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்ற ஆண்டவர், என் பிள்ளைகளோட இருக்கும், அவங்களே அப்படி இப்படிமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த எகிப்தை நீக்குவதற்கு அங்க அதிகமான காலகட்டம் தேவைப்பட்ட அவங்க ரொம்ப நோய்விட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப பலவீனமா குறைபாடுகளா இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்ன செய்யணும், என் பிள்ளை நடுவில் வாசம் பண்ணணும், எனக்கு ஒரு ஸ்தலத்திலே செய்யணும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஏங்குறார் இல்லைங்களா? அது ஏக்கம் புரியுதுங்களா? அவர் எப்படிப்பட்ட தேவன், பரிசுத்தமான தேவன். ஆனா எங்க வாசம் பண்ண விரும்புறாரு, நடுவில் வாசம் பண்ணணும். அது எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம், ஏதாவது வழி இருக்கும் என்று சொல்லி அந்த ஐக்கியங்களை செய்து அவர் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் நம்முடன் இருக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது ஆமென் என்று சொல்லுகிறார். நான் அல்லேலூயா சொல்லி, அல்லேலூயானா தேவனை உயர்த்தபடியாக சொல்லுகிற ஒரு கடலை வார்த்தை. அப்ப நீங்க ஆமென் சொல்லுங்க, சரிங்களா? அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பாருங்களேன், நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஒரு காரணம் இருக்கு, நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, இன்னொரு வசனம் அதிக நேரம் எடுக்க போறது இல்லை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமா, அவர் பேர் என்னவா? இம்மானுவேல். பாருங்க, அவர் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ண. எப்படி வாசம் பண்ணாரு? ஒரு நெறிவான வாசமா இருக்கல, அதுல திருப்தி அடையல. அவருடைய அவருடைய ஜஸ்ட் ஒரு பிரசன்னம் மட்டும் தான் இருந்துச்சு, அவரு திருப்தி அடையல. என்ன செய்யறாரு, அவர் மனிதனாக அவதரித்து என்ன செய்யறாரு, அவர் மனிதனாகவே இறங்கி வந்துட்டார். இப்ப அவருக்கு என்ன பேருங்க? இம்மானுவேல். இம்மானுவேல்னா காட் வித் அஸ், நம்முடன் இருக்கும் தேவன், கூட இருக்க விரும்புகிற தேவன். பிள்ளைகளுக்கு பெற்றவங்க கூட இருக்கிறது பிடிக்குதோ இல்லையோ, ஆனா பெற்றவங்க எப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் பிள்ளைகளை காணலாம் எங்க அப்படி தேடுற ஒரு அனுபவம் இருக்கும். இல்ல பாருங்க, ஏசாயா 43:2 வாசிப்போம். இன்னொருத்தர் மத்திய 28:20 வாசிப்போம். அதோட
நீ தண்ணீர்களை கடக்கும்போது ஆ. நான் உன்னோடு இருப்பேன். ஆ. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. என்ன சொல்றாரு? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் உன்னோடு இருப்பேன், அக்கினியில் நடக்கும் பொழுதும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அடிப்படை கருத்து என்னது? இனி உனக்கு ஆபத்தான சூழ்நிலை எது கடந்து போனாலும் சரி, நான் என்ன செய்வேன்? உன் கூட இருப்பேன். நீ பயப்படும்படி, உன்னை பாதிக்கும்படி எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னா உன்னுடைய கஷ்ட காலங்களில் உன் கூட இருப்பேன்னு சொல்றேன். மத்திய 28:20 சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் மத்திய 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆ. அவர்கள் கைக்கொள்ளும்படி ஆ. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சரி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு வரையிலும் உங்கள் கூடவே இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? அவர் நடுவிலே வந்து வாசம் பண்ண அவர் எப்படி செய்தார்? திருப்தி வரல. அவர் மனுஷகுமாரனாய் வந்து இயேசு எங்க இருக்கிறார்? நம்மோடு பரலோகத்தில் இல்லையா? அவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக என்ன செய்றாரு? நம்ம கூட தான் இருக்கிறார். அதான் சொல்லுவாங்கல்ல, நான் ஆள் தான் இங்க இருக்கிறேன், ஆனா ஆவி எங்கேயோ இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? என் ஆவி அங்கதான் இருக்குது அப்படி பார்த்தீங்களா? அப்போ ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்றான், அவர் ஆவி எங்கதான் இருக்குது? இங்கதான் இருக்கிறது. சரி, எதுவரை? அப்போ நம் நடுவில் இருக்கிறார், இம்மானுவேலனாக நம் கூடவே இருக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட இருக்கிறார். எதுவரை? உலகம் முடிவு வரை நம்ம கூட இருக்கிறார். லாஸ்ட் ஒரு பாயிண்ட், ஏன் அவர் நம்ம கூட இருக்கிறார்? நம்மோடு இருக்க நிறைய சொல்ற காரணம், ஒரு குறிப்பிடப்படியான ஒரே ஒரு காரணத்தை சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? தியானத்தை மத்தேயு 6:21 வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். நன்றி. என்ன சொல்ற ஏசப்பா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, ஆண்டவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் அப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது தன்னுடைய குணாதிசயத்தை தான் சொல்றார். அவரு செய்யாத ஒண்ணு நம்மளை செய்ய சொல்றது கிடையாது இல்லைங்களா? அவர் சொல்ற, நான் கற்பனை கை கொண்டு நீங்க செய்ய அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய முன்மாதிரி அவரு தான். மனிதனுடைய சுபாவம் என்னவா? பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் அவங்க மனசு என்ன செய்யுமா? இருக்கு. ஆமா, உண்மையா இல்லையா? நம்ம என்னதான் காரியங்களை செஞ்சாலும் நம்ம மனசு எங்க இருக்கும்? அங்க இருக்கும் இல்ல? எங்க? ஆமா, நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது பாருங்களேன். சில தாய்மார்கள் உள்ள கொண்டிருப்பாங்க, குழந்தை வெளியே இருக்கும், அவங்க பெருசா என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது, அவங்க மனசு அங்கதான். அப்போ தேவனுக்கு இது பொருந்துகிறது. அவருடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே ஆண்டவருடைய இருதயம் இருக்கும். அப்போ அவர் நம்ம கூடவே இருக்க விரும்புறான காரணம் என்னது? இந்த வசனத்தின் படி சொல்லுங்க, என்ன காரணம்? பிரைஸ் தி லார்ட். நாம் அவருடைய பொக்கிஷம். நாம் தேவனுடைய பொக்கிஷம். நாம பொக்கிஷம்னா மனுஷனுடைய பொக்கிஷம் மாதிரி வெள்ளி வைரம் வைடூரியம் அப்படி இல்லை. அவர் அதெல்லாம் தேவனுடைய பொக்கிஷம் வேற இல்லை. அவருடைய நாம் அவருடைய பொக்கிஷமா இருப்பதனாலே அவர் நம்ம கூடவே இருக்க விரும்புகிறார். எனவே பாருங்க, கடந்த 2024 ஆண்டு முழுவதும் தேவன் நம்மோடு இருக்கு இல்லையா? இருந்தாரா இல்லைங்களா? ஆமா, இருந்தார். அதில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்ய முடியும்? அவருக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. குறைந்தபட்சமா நன்றி சொல்லலாம் இல்ல? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லி இந்த கடந்த 2024 ஆண்டு முழுவதுமாக தேவன் என்னோடு இருந்தார், உன்னோடு இருந்தார், உங்களோடு இருந்தார், எல்லா நிலையிலும் இருந்தார். அவருக்கு நன்றி சொல்லி நம்ம என்ன செய்வோம்? இப்போ நம்ம ஜெபம் செய்ய போறோம். எல்லோரும் எழுந்து என்று ஜெபத்திற்கு ஆயத்தப்படுவோம். ஐயா ஏசடியன் அவர்கள் முன்வந்து இந்த நன்றி ஜெபத்தை நோக்கி செய்வார்கள். எனக்கும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரை கர்த்தாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
நாங்கள் கூடியிருக்கும் இந்த வேலையில் ராஜா இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே எங்களுடைய கூடியிருந்து நீங்கள் சுகத்தை பங்கெடுத்து கர்த்தாவே எங்களுக்கு நல்ல சுகம் ஜீவன் தன்மை கொடுத்து எங்கள் பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் உண்ண உணவும் கொடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து கர்த்தாவே எங்கள் வழிநடத்தி பலப்படுத்தியதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தினுடைய தகப்பனி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எத்தனையோ பாடல்களுக்கிடையில் எத்தனையோ நிலைகளுக்கிடையில் எத்தனையோ இயற்கை சீற்றங்களுக்கிடையில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினரையா அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா நீர் செய்து வரும் ஞான நன்மைகள் நாங்கள் நினைவுறும் தகப்பனே அதற்காக கூட உங்களுக்கு கோடான ஸ்தோத்திரம் நன்றி எடுக்கும் தகப்பனே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நல்ல முறையை வழிநடத்தி பலப்படுத்தினரையா அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா வரவிருக்கும் ஆண்டு கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆசீர்வாதமான ஆண்டாக நன்மைகள் நிறைந்த ஆண்டாக சமாதானம் நிறைந்த ஆண்டாக மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக கர்த்தாவே திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அவர்கள் திருமணமாகவும் பிள்ளை பெற்றிற்காக காத்துக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் தகப்பனே பிள்ளை பெறுவதற்காகவும் தகப்பனே இந்த வரைகளுக்கும் கல்வியாண்டில் கர்த்தாவே எழுதவிருக்கும் தேர்வுகளை நல்ல முறையில் பிள்ளைகள் எழுதுவதற்கும் அவர்கள் நல்ல ஞானத்திலும் பணத்தையிடம் பெறுவதற்கும் இதுதானே அவர்களை ஆசீர்வாதமும் கவனிக்கிறோம் தகப்பனே வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே வேலையை கற்று தகப்பனே அன்பு அவனை ஆதரவு கர்த்தாவே எங்கள் இருந்து எங்கள் நல்ல முறை வழிநடத்தி வரவிருக்கும் ஆடைகள் நல்ல ஆசீர்வாதமானாக அதை நாங்கள் ருசித்து பேசுகிற நீதானே கிருபை வேணுமாய் கர்த்தர் வருகிற ரட்சகருமாகிய நம் யாரோடாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வேண்டியபடி கேட்டுக்கொள்வோம் எங்கள் ஜீவனால நல்ல பிதாவே ஆமென். நம்ம இந்த பழைய வருட ஆராதனை முடித்து நம்ம என்ன செய்ய போறோம், புதிய வருட ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். எனவே நம் ஜெபத்தோடு நம்ம காத்திருப்போம். என்னை நம்பியவே அந்த போது பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொண்டேன். ஆனந்தமே வரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதனத்தில் அந்த பாரவர் என்னை உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். இப்பொழுதும் இந்த புது வருட ஆராதனை பாருங்க, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு நாம புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து வந்ததற்கு அடையாளமாக நாம் இந்த ஆராதனை செய்கிறோம். என்னன்னா ஒரு புத்தம் புது ஒரு நீளமான ஒரு வருடத்தினுடைய முடிவை முடித்து புதிய ஆண்டை என்ன செய்யலாம் நம்ம இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இது 2025 புது வருட ஆராதனை, ஜெப ஆராதனை. இந்த வேளையிலும் இந்த புது வருட ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளாக அனைவரை இயேசு நாமத்திலே மீண்டுமாக என்ன செய்கிறேன் வார்த்தைகள் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். வழக்கமாக ஓய்வு நாளிலே பார்க்கிற அந்த கூடுகையை விடவும் சபை நிறைந்திருக்கிறது. சபை நிறைந்திருக்கும் பொழுது எல்லாருடைய மனமும் என்ன செஞ்சிருக்கும், விசுவாசப்படி எல்லாருடைய மனமும் இன்னைக்கு சபை நிறைஞ்சிருக்கு, அப்படி மனசு நிறைஞ்சிருக்கும். முக்கியமா ஊழியர்கள் என்ன செய்யும், மனசு நிறையும். எல்லாவற்றை விடவும் என்னுடைய இருதயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இதே போல ஒவ்வொரு வாரமும் நிறைஞ்சிருந்தா எத்தனையா இருக்குல்ல. அதனால நம்ம ஒரு காரியம் செய்யலாம். இருக்கைகள் காலியா இருக்கும் பொழுது அந்த இருக்கையில கை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரே இந்த இடம் காலியா இருக்கு, ஆண்டவரே மக்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லாமா இந்த புதிய ஆண்டிலே நம்ம நிறைய தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயம் ஒரு நாட்கள் நம்ம அதை செய்வோம். இந்த வேளையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வேலையா இருக்கிறது. ஏன்னா பார்க்காத புதிய அநேக முகங்கள் நாளிலே பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இடையில அவங்க வரக்கூடாது நினைக்கல, வர முடியல. ஆனா இந்த நாள் வரும் செஞ்சிருப்பாங்க. புது வருஷம் வரும், புது வருஷம் செய்யலாம ஆராதனைக்கு போகணும் என்று சொல்லி அந்த தாகம் அடக்கி வச்சிருந்த அந்த நீண்ட தாகத்தோடு அன்றைய பிள்ளை வந்திருப்பீங்க. நிச்சயமாக உங்க தாகத்திற்கும் உங்களுடைய ஏக்கத்திற்கும் நோக்கத்திற்கும் தக்கதாக தேவன் தாமே இந்த அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தினால
உங்களை நிறைத்து ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதற்குமான ஆசீர்வாதத்தினால நிறைப்பை வழிநடத்தும்படியாக அனுப்பும்படியாக இவர்கள் வாழ்த்துக்களை கூறி நான் அனைவரும் வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த துவக்கத்திலேயே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக கர்த்தர் தாமே தொடர்ந்து கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டிலே விசேஷ விதமான விசுவாசத்தினாலோ தேவ ஐக்கியத்தினாலோ தேவனை பற்றிய வெளிப்படுத்தல்களினாலோ தேவனோடு வழிநடப்பதன் மூலமாகவும் கர்த்தருடைய வழியிலே நீங்கள் தொடர்ந்து வளர நெருங்க அவருடைய வழியை நிலை நிற்க கர்த்தர் தாமே உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் மனப்பூர்வமாய் உங்களை அனைவரையும் அவருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம விசேஷ பாடலை கேட்க போறோம். பாட எல்லாம் ஆயத்தமா இருப்பேன் நம்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்களா பாடுறது கிடையாது, குடும்பமாக என்ன செய்ய போறோம், நாம ஆண்டு சமூகத்தில் பாடலை பாடி அனுமதிப்படுத்த போறோம். இப்பொழுது முதலாவதாக ஐயா பெஞ்சமின் ஃபேமிலி அவள் குடும்பமாக வேலையில விசேஷ பாடலை இருக்காங்களா? வாங்க. சொல்ல வார்த்தையே
ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சகோதரி யோவனுடைய குடும்பம் ஒரு விசேஷ பாடலை பாட முன் வருவார்கள். உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழ
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இயேசடியான் குடும்பத்திலே ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த வேளையிலே இந்த புது ஆராதனைக்கான காணிக்கைகள் சேகரிக்கப்படும். யாரும் எழுதி நிற்போம். ஐயா இயேசடியானுடைய குடும்பம் முன் வந்து விசேஷ பாடலை பாடுவார்கள். வேளையிலே காணிக்கைகள் புது வருட காணிக்கைகள் சேகரிக்கப்படும். தலைவணங்கி நாம் இந்த காணிக்கான ஜெபத்தை செய்வோம். ஞானப்பிரகாசம் அவர்கள் இந்த காணிக்கான ஜெபத்தை செய்வாங்க. மகா இறக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த இதுவரை நேரத்திலும் தேவனே உமது 2025ஆம் ஆண்டு துவக்க நாளில் எங்களுக்கு ஒன்று சேர்த்தபடி பற்றி போட்டு துதிக்கும்படியாக எங்கள் பிரயாணத்தை ஆசீர்வாதத்தின் உடனடியாக ஒன்று சேர்த்தமைக்காக கொடான கோடை சோத்திரத்தை ஏற்கிறதாகவே இந்த முதல் நாளிலும் ஆராதனை நல்லபடியாக நடந்தேறவும் உமது செய்தியை அறிவிக்க ஆயத்தப்பட்டிருக்கும் சபை போதவருக்கும் உம்முடைய பருத்தமான ஞானத்தை கொடுத்து நல்ல ஒரு செய்தியை நாங்கள் பெற்று செல்லவும் இப்போது நாங்கள் வழங்கப்பட்ட இந்த காணிக்கை நீ ஆசீர்வதித்து வருங்காலங்களிலும் தேவனை உற்சாகத்தோடும்
சுகத்தோடும் பலத்தோடும் மனமகிழ்ச்சியாக வந்து ஒவ்வொருவரும் காணிக்கு இருமடங்காக செலுத்தபடியாக அவர்களுடைய வருவாய் ஈட்டி கொடுத்து சுகத்தோடு அவர்கள் பாதுகாத்து நம்பிக்கை அவர் உள்ளத்தில் ஏற்படுத்தி ஒரு திருச்சபை உருவாக்கத்துக்கும் காணிக்க நல்லதொரு செயல்பாட்டுக்கும் தகுந்தபடியாக நல்லபடியிலே இந்த காணிக்க செல்ல உதவி கொடுத்து இந்த நேரத்திலும் தேவனை மென்மேலும் இந்த ஆராதனைக்கும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய அந்த திருச்சபையை ஆரம்ப ஆராதனையும் ஆசீர்வதித்து தடப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து இந்த வருடங்களும் தேவனை ஒவ்வொருக்கும் சுகத்தோடும் மன மகிழ்ச்சியாக வருடத்தை கழிக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தோடும் உங்களுடைய ஆசீர்வாதம் எழுத்து செய்து உதவி பண்ணுமாக இயேசு கிறிஸ்து மூலம் என்று கேட்டுக்கொள்கிட்டு அவர் சொல்ல பழக்கிறார்கள். எத்தனை எத்தனை இன்னர்கள் நம்மை சூழ்ந்தன என்ற நல்ல பாடலை பாடினார்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த நிலையிலெல்லாம் தேவன் கூட இருந்து நம் நடத்தினார். இப்பொழுதும் சகோதரி ரத்னா அவர்கள் குடும்பம் முன்வந்து விசேஷ பாடலை பாடுவார்கள். நம் ஜெபத்தோடு காத்திருப்போம். சகோதரி ஒலிவு மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். சங்கீதம் 1 முதல் 4 வரை. 128 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 20:1 முதல் 10 வரை. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொற்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இரக்கம் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆமென். தேவன் சொல்லுகிறார், என் வேதத்தை தங்கள் இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, என் மகனே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகளை என்ன செய், உன் இருதய பலகையில எழுதிக்கொள். இருதய பலகையில என்ன செய்யணும்? பிள்ளைகள் எல்லாருடைய இருதயத்திலும் அந்த 10 பிரமாணங்கள் என்ன செய்யணும் எழுதப்பட்டிருப்பது தேவனுடைய பிரியம். நல்ல விதமாய் அவனுடைய பிரமாணத்தை சொன்ன வசனத்தை சொன்ன அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த புத்தாண்டுக்கான ஒரு சிறு தியானத்தை கூட நம்ம என்ன செய்வோம், கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு விஷயம் கண்களுக்கு சொல்ல செய்வோமா? தேவன் கூட பேசும்படியாக. அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா இந்த சமூகத்தில் நான் எதற்காக கடந்து வந்தோம் ஆண்டவரே, இது நாங்கள் எதையோ ஆண்டவரே தெரிந்தவர்களாக அல்ல, எதையோ யோசிக்கிறவர்களாக இருந்தவர்களாக அல்ல ஆண்டவரே. இதோ இந்த புதிய ஆண்டவரே வருடத்தை எங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து செபித்து துவங்க வேண்டும். ஆண்டவரை மட்டுமாய் வழிநடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரே கருத்திற்காக நம்முடைய பிள்ளைகளாக உம்மால் அடைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களோடு பேசுங்கப்பா. இந்த புத்தாண்டிலே ஆண்டவரே தேவனே நாங்கள் அப்பா இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா வந்து ஒரு வசனம் சொன்னாங்க. இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சொன்னாங்க. 1000 தலைமுறை பாருங்க ஐயா, ஆசீர்வாதம் ஐயா அவர் செஞ்ச அந்த ஒரு ஓய்வு நாள் ஆசிரியர்கள அவங்க தலைமுறை மட்டும் இல்லை, நாமும் அவரோட தலைமுறை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். நல்லா அந்த சின்ன பாப்பா பாருங்க, அது வந்து அம்மா மடியிலே தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி இப்போ பாருங்க துள்ளி குதிச்சுட்டு வசனம் சொல்லுது. அதுக்கு எல்லாமே ஐயா அவர் செஞ்ச வந்து ஓய்வு நாள். உண்மையாக சொல்ற அந்த ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க. நல்லா ரசித்து பாருங்க. உண்மையாக ஆண்டவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. நன்றி. இந்த படைவருட ஆராதனையின் செய்தியாக நம்ம என்ன செய்தி கேட்டோம்? உடன் இருக்கிற தேவன், உன்னோடு உடன் இருக்கிற ஒருவர். கடந்த 2024ஆம் வருடம் முழுவதும் தேவன் நம்மோடு இருந்தாரா இல்லையா? இருந்தார். அதற்கு நாம் நன்றி சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? நன்றி சொல்வதற்காக நாம் கடந்து வந்திருந்தோம். இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிக்கிறோம். இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? இந்த புத்தாண்டுக்கான வாக்குத்தத்த செய்தி அநேகமாக காலை நமக்கு கிடைக்க ஆண்டவர் தருவார். ஆமென். இப்பொழுதும் நாம ஒரு தியானத்தை நாம் செய்ய போறோம். அதுவும் இந்த நாளுக்கும் வேலைக்கும் அர்த்தமுள்ளதாக அது இருக்க வேண்டும். அப்படின்னா உடனிருந்து இணை பிரியாது நமக்கு தகப்பனாக தோழனாக எல்லா விதத்திலும் எல்லாமா இருந்த தேவன், கடந்த ஆண்டில் அமிதமாய் நமக்கு உதவி செய்த தேவன், இந்த புது வருடத்தினுடைய செய்தியாக இதோ நடத்தினவர். என்னதுங்க?
நடத்தினவர் என்ற தலைப்பின் கீழாக நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, அவர் கூட இருந்தது எதற்காகத்தான்? நம்மை நடத்துவதற்காகத்தான். நம்மை நடத்தின தேவனை நாம் என்ன செய்யணும்? நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கிற நேரமாக இது இருக்கிறது. ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இங்க இந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, இந்த 40 வருடம் அளவும் உன்னை என்ன செஞ்சார்? அவரு வனாந்தரத்திலே என்ன செஞ்சாரு? நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார். எங்க சொன்னாரு? அந்த வனாந்தர எகிப்தில் விடுதலையாகி அந்த வனாந்தர யாத்திரையுடைய முடிவிலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டு நினைவு கூறப்பட வேண்டும். இந்த 40 வருடம் அளவும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் உங்களை வழிநடத்தி வந்தார். இந்த வார்த்தை அவனுக்கு மட்டும் தான் பொருந்துமா? நமக்கு பொருந்தாதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, உங்களையும் என்னையும் தேவன் எத்தனை ஆண்டுகளாக வழிநடத்தினார்? இஸ்ரவேலை 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் வழிநடத்தினார். உங்களை என்னையும் கடந்த உங்க வயசை போட்டுக்கோங்க. அல்லேலூயா, ஆமென். எத்தனை ஆண்டுகள் வழிநடத்தியிருக்கிறார்? வயது எத்தனையோ அத்தனை ஆண்டுகளாக என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். விசேஷமாக கடந்த வருடம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அத என்ன செய்யணுமா? நினைப்பாயாக என்றார். ஓய்வு நாளை மட்டும் கிடையாது. ஓய்வு நாளை ஆசிரிச்சா என்ன கிடைக்கணும்? ஒரு நாள் பிரசங்கத்தில் நம்ம கேட்கணும். சொன்னேன், ஓய்வு நாள்ல எவ்வளவு காரியம் இருக்குது அப்படி அது அடக்க முடியாம வந்து சொன்னார். வார்த்தை சொன்னார், அது மட்டும் ஆசீர்வாதம். அப்போ ஓய்வு நாளை மாத்திரம் நினைக்கிறது இல்ல, தேவன் அவர் நம்மை வழிநடத்தி வந்த அந்த வழிகளை நினைத்து பார்ப்பதை தேவன் விரும்புகிறார். நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு நடத்தி வந்த வழிகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்ப்போமா? எப்படிலாம் வழிநடத்தினார் பாருங்களேன். ஒவ்வொருத்தரையும் தேவன் எல்லாரும் ஒரே மாதிரி வழிநடத்துறாரா? இல்ல. அவருடைய நிலைக்கு ஏற்பனே செய்யறாரு ஆண்டவர் வழிநடத்துற. வேதத்துல வசனம் இருக்குது, அவர் கரவு நாடுகளை மெதுவாய் நடத்துவார், குட்டிகளை என்ன செய்வார்? தமது மடியிலே சுமப்பார். ஒரு நல்ல மேய்ப்பன். சங்கீதம் 21 வாசிக்கிறோம். அவர் யார்? அவர் நமக்கு நடத்துவார்னா அவரு எப்படி சொல்லலாம்? ஒரு மேய்ப்பர் இல்லையா? நம்முடைய மேய்ப்பர். அப்படி எப்படி நடத்துறாரு? கரவு நாடுகள்னா வேகமா ஓட முடியுமா? அது மெதுவா நடத்தணும். குட்டிகளை விரட்ட முடியுமா? அது நடக்கவே முடியாது, அது சுமக்கப்படணும். அப்போ அவரவரோட நிலையிலே தேவன் கடந்த நாட்களிலே கடந்த வருடத்திலே என்ன செஞ்ச ஆண்டவர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. பொதுவா ஒரு சின்ன கருத்து என்னன்னா, நம்ம சபையில அல்லேலூயா சொல்ற பழக்கம் கிடையாது. அது இன்னும் தகாத வார்த்தையா இல்லை, அப்படி இல்லவே இல்லை. வெளிப்படுத்தல வாசிக்கும் பொழுது எத்தனையோ முறை என்னது அல்லேலூயா என்ற வார்த்தை வருகிறது. அது தேவனுக்கு உகந்த ஒரு வார்த்தை தான், தவறான வார்த்தை அல்ல. பாருங்களேன், இப்போ நான் ஒரு நாள் அதிக நேரம் எடுக்க போறது இல்லை. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 10:23 வாசி. யாரோ ஒருத்தர் வாசி. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். என்ன சொல்றாங்க எரேமியாவுல? கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல. இல்லைங்களா? சரி, இதெல்லாம் அப்படியே அந்த கருத்தை வச்சிருக்கோம் மனசுல. ஏசாயா 26:12 ஏசாயா 26:12 கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இது யாரு? எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் யாரு? நீர். அப்ப இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது?
மனுஷனுடைய வழி அவன் நடக்கிறனாலே ஆகிறது அல்ல. அப்புறம் ஏசு என்ன வாசிச்சோம்? எங்கள் கிரியை எங்களுக்காக நடந்து வருகிறவர் நீரே. அப்படின்னா தேவனே தம் ஜனத்தை என்ன செய்றாருங்க? வழி நடத்துறாரு. நாம நடக்கிறோம். சரியா சொல்லுங்க. செய்வினை செயற்பாட்டு வினை அப்படி தமிழ்ல சொல்லுவாங்க, அப்படிதானே? இலக்கணத்துல வரும். அதுபோல நாம் நடந்தோம். நீங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். நாம் நடந்தோமா நடத்தப்பட்டோமா? நடத்தப்பட்டோம். கை தூங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நடத்தப்பட்டோம். என்ன செய்யப்பட்டோம்? நடத்தப்பட்டோம். நாம நடக்கல, அவர் நம்மை நடத்தினார். இல்லைங்களா? அதனால சரி, ரெண்டு பாயிண்ட் தான். தேவன் தான் நம்ம நடத்த, நாம நடக்கல. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் கேட்டீங்கன்னா, சரி எங்க நடத்தினாரா இந்த 40 ஆண்டு காலமா இஸ்ரவேலர்களை? ஒரு வசனம் வாசிப்போம். நாங்க மாத்திரம் இல்ல, இன்னும் கொஞ்சம் வார்த்தை இருக்கு. உபாகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். உபாகம் 32:10. ஆழான நிலத்திலும் இடங்களில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். பாருங்க, போதாமா? எங்க நடத்தினாரு? பாழான நிலத்துல நடத்தினார். அப்புறம் ஊழையிடுதல் அது எங்க நடக்கிறதெல்லாம்? எது ஊழையிடும்? நரி ஓனா என்ன செய்யுங்க? ஊழையிடும். ஆண்டு சொல்றாருல, ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை என்ன செய்ய அனுப்புறாரு. எட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திராப்போ சிங்கம் சுத்துது, ஓனா என்ன கிடக்குதுன்னா அப்ப இந்த இடம் என்ன? என்ன நம்ம எந்த ஏரியா வாசம் பண்றோம்? காடு. அப்பனா பாஸ்டர் டிவி ஜெயசார் அரஜா போதக மேல அடிப்பட்ட போது அவர் என்ன சொல்றாரு? நாம காடுன்றீங்க, அவருக்கு சுடுகாடு பிடிக்கல. என்ன சொல்றாரு? சுடுகாட்டுல இருக்கிறோம். நம்ம இன்னும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. பாருங்க, தேவன் பேசுகிறார். தேவன் நம்மை எங்க நடத்துறாரு தெரியுமா? பாடான நிலம்னா பாலைவனங்க. பாலைவனம்னா என்னது? பாலைவனத்துல என்ன இருக்கும்? மண்ணல் மட்டும்தான் இருக்கும். அத ஒரு அர்த்தமா சொன்னா சொல்லாத கருத்து என்ன? வறட்சி சொல்லலாமா? வறட்சி ஒண்ணுமே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. பாலைவனத்துல பகல் முழுவதும் வெப்பம், ராவு முழுவதும் குளிர்ச்சி. பகல்ல கொள்ளுகிற வெப்பம், இரவிலே கொள்ளுகிற குளிர். சரிங்களா? இப்ப பாலைவனம் வறட்சி. அப்புறம் ஊழையிடுதல் சொன்னா கொடிய ஆபத்தான மிருகங்கள் சூழ்ந்த. மூணாவது வெறுமையான. அப்போ இப்படிப்பட்ட நிலைமைதான் இந்த உலகம் என்கிற வனாந்தரத்தின் நிலை. அப்படிப்பட்ட இடத்துல தான் எங்க நடத்தினார்? இப்படிப்பட்ட நிலைமையிலே இடத்திலே நம்ம நடத்தினார். எப்படி நடத்துறான்னு சொல்லிட்டு அதிகமா வசனத்தை நான் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. உபாகம் 32:11-12 வாசிக்கிறோம். அந்த வசனம் வாசிங்க ப்ளீஸ். ஆமென். நன்றி. போதும். எப்படி நடத்தினாரா? யார் நடத்தினா? நாம அல்ல, கர்த்தர் நடத்தினார். ஓகேங்களா? ரைட். இரண்டாவது, எங்க நடத்தினாருங்க ஆண்டவர் நம்மள? இப்படிப்பட்ட நிலைமை உள்ள இந்த உலக வாழ்க்கையை நம்மை நடத்தினார். அடுத்தது எப்படி நடத்தினாருங்க? கழுகை போல. கழுகு என்ன செய்யும்? கழுகு அது பிள்ளைகளை எப்படி என்ன பண்ணும்? சுமந்து. இல்ல சுமந்து அப்படின்னா, சுமந்துனா யாரு சுமக்கப்படணும்? ஒரு நபரை சுமந்துகிட்டு போகணும்னா அவங்க அந்த நபரோட நிலைமை என்னவா இருக்கும்? நல்லா எவ்விதமான பிரச்சனை ஆளா? ஒண்ணு உடல் பலவீனம் இருக்கும் இல்லைங்களா? அல்லது குழந்தை. என்னது? குழந்தை என்ன செய்யணும்? சுமக்கப்படணும். அப்படின்னா நம் நிலை எப்படி இருந்தது? நாம அப்படின்னா சொன்ன ஒத்துக்க மாட்டோம். நான் குழந்தை, எனக்கு வயசு நான் போதும் 80 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றேன். ஆனா தேவன் சொல்றாரு பாருங்களா, ஒரு வசனம் உபாகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. உன் வஸ்திரம் பழையசாம போகல, கால் வீங்கவும் இல்லை. அப்படின்னா அவங்க என்னது? ஒருத்தர் கனவு கண்டாரா? அந்த கனவுல
இவரு திரும்பி பார்க்கிறாரு. பாருங்க, ஒரு கிறிஸ்தவர் கண்ட கனவுல அவரு திரும்பி பார்க்கிறாரு. 2 தடம் நெருங்க தேவன் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பயன்படுத்தி வந்திருக்கிறாரு. ஆனா ஒரு கருகலான இடம், எப்படிங்க கருகலான இடத்துல ஒரு கால் தடம் மட்டும் தெரியுது. அப்போ அவனே சரி அதை பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டே, சரி ஆண்டவரே, இந்த முக்கியமான தருணத்தை என்னை கைவிட்டீங்களே சாமி, இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க, நல்ல சூழ்நிலை நடத்தி வந்திருக்கிறீங்க, இந்த இருட்டான சூழ்நிலை செஞ்சீங்க, நீங்க கைவிட்டீங்களே, என்னை தனியே நடக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், டேய் நல்லா பாருடா, நீ அந்த கால் தடத்தை நல்லா பாரு. அப்போதான் தெரியுது அது அவருடைய கால் தடங்கள். யாருடைய கால் தடம்? அது தேவனுடைய கால் தடம். அப்படின்னா கருகலான சூழ்நிலையில தேவன் நம்ம என்ன செய்யறாருங்க, அவர் சுமந்து கொள்ளுகிறார், தூக்கி கொள்ளுகிறார். அதனால தேவன் நம்ம இதே போல என்ன செஞ்சாருங்க, ஆமா, கால் வீங்காதபடி இஸ்ரவேலை அந்த சுமந்து எழுகி போல சுமந்து என்ன செஞ்சார், நடத்தினாருங்க. சங்கீதம் 78:51 வாசிக்கிறோம், பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினாராம். சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவசியம் வாசிக்கணுங்க. யாத்திராகமம் 13:17. பாருங்க, என்னது பெலிஸ்தீனுடைய தேசத்தின் வழி இஸ்ரவேல்ல பாருங்களேன், எகிப்தில் விடுதலையாகி பெலிஸ்தீனின் தேசத்து வழியா போனாக்க அவங்களுக்கு சீக்கிரமா போயிடலாங்க. ஆனா அந்த வழியை நடத்தாமல் எப்படி நடத்தினாரா, செங்கடல் வழியாய் கொண்டு போற, செங்கடல் வழியா இருக்குதாங்க, செங்கடல போய் மூட்டி நிக்கிறாங்க. எதற்கு? அவர்களை பரீட்சிப்பதற்காக. என்ன செய்யறாங்க, அவங்க என்ன நோக்கி பாக்குறாங்களா, இல்ல வேற ஏதாவது செய்யறாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க, புலம்பனாங்க, முறுமுறுக்காங்கல்ல. பாருங்க, தேவன் எப்பவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடத்துறது கிடையாது. ஆனா எப்படி நடத்துறாரு அவரு, எப்படி நடத்துறாரு, எந்த வழியில் நடந்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ அந்த வழியில் நடத்துகிறார். சரிங்களா? அதனால 2 இறைமை பொட்டேஷன் மட்டும் சொல்லி நான் அந்த தியானத்தை முடிப்போம். பாருங்களேன், கடந்த காலத்திலே தேவன் நம்மை நடத்தி வந்த அந்த விதத்தை மறந்தால் தவிர நாம் எதிர்காலத்தை குறித்து அச்சப்பட தேவையில்லை. ஆமென். எதிர்காலத்தை பத்தி எல்லா திருத்தல முடிச்சிட்டோம், 2025 என்ன ஆகும் தெரியல. தெரியுமா, சண்டேல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டீங்களா? சண்டேல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆயத்தமா இருப்போம், ஒருவர் நடந்தால் நடந்துருக்கும். சண்டேல வந்து என்ன செய்ய போறோம்? ஒரு சிலர் சண்டேல அப்படின்னா அப்போ பயப்பட தேவையில்லை. இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்துட்டு போகட்டும். ஒரு உண்மை என்னன்னா, கடந்த காலங்களே நம்ம வழிநடத்தின தேவன் இனிமேல் என்ன செய்வாருங்க, வழிநடத்துவா. ஏன்னா அதை மறந்தால் தவிர நம்ம எதிர்காலத்தை பத்தியே செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. எகிப்திலே 10 வழிகளை செய்து விடுதலை செய்த தேவன் இந்த செங்கடலையும் தாண்ட செய்வார் என்ற விசுவாசம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, அவங்களாம் புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி கேட்டா, உறுப்பிதாக்களும் தீர்க்கதரிசன புத்தகத்துல, தமிழ் புத்தகம் வாசிக்கிறோம் பாருங்களேன். ஆண்டவர் நடத்தி செல்லும் பாதை வனாந்தரத்தின் வழியாகவோ அல்லது சமுத்திரத்தின் வழியாகவோ இருக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணுறாங்க முடிக்கிறதுக்கு. தேவன் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற வழி எப்படிப்பட்டதா இருக்கலாம், வனாந்தரமா பெருமையான ஒரு வழியில. என்ன இவரு வழி குடும்பமே தெரியல இவருக்கு, இந்த வழியில கூட்டு போறாரு. சூப்பரான இதோட பசினா இருக்கப்பா, அங்க கூட்டு போலாம். நாம யோசிப்போம், நம்ம பாருங்க எப்படி இருக்கு வழி, மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி, அது முடிவோ என்னங்க. இந்த நடத்துதலிலே 2 காரியம் உண்டு. மேய்ப்பனுக்கு பின்னாடி ஆடு போறது அந்த கால ஸ்டைல். இப்போ எப்படி ஆடுகளுக்கு பின்னாலதான் மேய்ப்பன் போறாரு. மேய்ப்பனை யாரு வழி நடத்துறது? ஏசப்பா சொல்றாரு, யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என் ஆடுகள் எனக்கு பின் செல்ல
நான் சரியா சொல்றேன்னா புரியலையா? ஒண்ணு தப்பா சொன்னா அல்லது புரியல என்ன செய்வாங்க அமெரிக்கா நீங்க ஏதாவது ரிப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? சரியா தானே இல்லைங்களா? அப்போ ஆமா, மேய்ப்பன ஆடு நடத்தக்கூடாது. ஆடு என்ன செய்யணும்? மேய்ப்பன் பின்னாலே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மேய்ப்பன ஆண்டவரே அப்படி போவாதீங்க, இது நல்லா இப்படி வாங்க, இது நல்ல வழி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருடைய என்ன எங்க நடத்துறாரோ அது என்ன வழியா இருக்கலாம்? அது வனாந்தரத்தின் வழியாக இருக்கலாம், அல்லது என்ன வழியா இருக்கலாம்? சமுத்திரத்துக்கு நேரா போய் முட்டும்படியாக இருக்கலாம். என்ன செய்யலாம? ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர்களோ அது சரியாகவே இருக்கு, என்னை ஒப்பு கொடுக்கிறீன்னு சொல்லி என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு ஐடியா சொல்றதும் நம்ம செய்யவே கூடாது. அப்ப என்ன முடிக்கிறாங்க சொல்றாங்க பாருங்களேன், ஆண்டவர் நடத்தி செல்லும் பாதை வனாந்தரத்தின் வழியாகவோ அல்லது சமுத்திரத்தின் வழியாகவோ இருக்கலாம், ஆனால் அது ஒரு பாதுகாப்பான பாதை. அல்லேலூயா, பாதுகாப்பான பாதை. நீங்க சொந்த வழியில போனீங்க, சூப்பர் படு ஜோரா இருக்கும், ஆனா நோ கேரண்டி, உத்தரவாதம் இல்லை. தேவன் நம்மோடு இராவிட்டால் நம் நிலை என்ன? கோழி இல்லாத கோழியினுடைய குஞ்சுகள் நிலைமை என்ன? அப்பனா கழுகுதான் தூக்குச்சு, இப்போ காக்காலாம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. எனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ வழிநடத்தின தேவன் இஸ்ரவேலை வழிநடத்தினால் வனாந்தரத்திலே நம்மையும் என்ன செய்றார்? அவரு கடந்த ஆண்டிலே வருடங்களை நடத்தினார். சொல்ல வந்த செய்தி, நடத்தினவர் நடத்துவார். ஆமென். எனவே இந்த விசுவாசம் என்ன செய்வோம்? இருப்போம். இதுவரை நடத்தினது இனிமேலும் நடத்துவார். கர்த்தர் 2024 ஆண்டு முழுவதும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்து 2025 ஆண்டு முழுவதுமாக நடத்தி நாம் 2026 ஆண்டில் காண கிருபை செய்வாராக. இப்பொழுதும் நாம் இந்த ஆராதனை முடிவு பகுதி வந்திருக்கின்றோம். ஜெபம் செய்வோம். அதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக யோவான் அவர்களை முன்னாடி அதை தொடர்ந்து நம்ம முடிவு சொல்ல செய்யலாம். அனைவருக்கும் 2025 வாழ்த்துக்கள். இந்த வருடம் அதை எப்படி நான் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். லோக்கல் ஃபண்டு வந்து வெறும் 460 ரூபாய் தான் இருந்துச்சு. 460 ரூபா வச்சு இவ்வளோ தூரம் பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து ஆரம்பமே வந்து சிரிச்சுக்கிட்டே தான் ஆரம்பித்தேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எந்த நேரத்துலையுமே என் கூட இருக்கிறாருன்னு தான் ஆரம்பித்தேன். அப்படியே சபை விசுவாசிங்க ஒருத்தருக்கு டக்கு அமௌண்ட் கொடுத்து 13,500 ரூபாய் சேர்ந்துச்சு. ஒரு 5,000 ரூபாய் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருந்தேன். ஒரு 10,000 சேர்ந்த உடனே காலை தூக்கி விட்டுட்டேன். 13,500 ரூபா வச்சு பாருங்க, சட்டையை கட்டிட்டேன், செம்மையா பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஊக்கமா வந்து சபைக்கு வந்து சபையில வந்து நாங்க வந்து உற்சாகமா கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோடு நீங்க காணிக்கை எடுத்து கொடுத்துங்க. அந்த அளவுக்கு நான் உற்சாகமா சபைக்கு வந்து நான் நல்லா ஒரு செஞ்சேன். மொத்தம் வந்து செலவு வந்து 16,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆயிருக்குமா பார்க்கறது பார்த்தா ஆயிடுச்சு. ஆனால் வந்து சபை காணிக்கு வந்து 13,000 தான் லோக்கல் பண்ணி அந்த 460 ரூபா அதை எடுக்கவே இல்லை. 460 ரூபா அப்படியே தான் வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அடுத்த வருஷம் இன்னும் நான் வந்து சர்ச்சுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நீங்கள் எல்லாமே என் கூட இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக தூணாக தான் இருப்பேன். தூண் வந்து வளையாது, தூணாக இருப்பேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்க. அதேமாரி நம்ம இந்த வருஷத்துல வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இந்த அவங்க எல்லா குடும்பத்திலையும் கஷ்டங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இனிமே வரக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது அவங்க அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முக்கியமா ரத்னாக்கா வந்து அன்னைக்கு அழுதாங்க, எங்களால தாங்க முடியல. இந்த வருஷத்துல எனக்கு ஆரம்பமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பலகீனமாகிடுச்சுன்னு, அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நான் உற்சாகமா அவங்க வந்து சனிக்கிழமை வந்து நாங்கள் சர்ச்சை திறக்கிறோமா இன்னும் அவங்க வந்து தான் வந்து சபைக்கு முன்னாடி வந்துடுவாங்க. அவரும் மூப்பரும்
அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்காக அந்த குடும்பத்துக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணீங்க. அந்த சபைக்காக ஊக்கமாக காணிக்க கொடுத்தவங்க எல்லாருக்கும் சபையின் சார்பாக நன்றி. அப்போது பாஸ்டர் வந்து கனப்படுத்துவாங்க. இப்போ அது ப்ரேயர், அதாவது லாஸ்ட் ப்ரேயர் முடிச்சோடனே பாஸ்டர் வந்து கனப்படுத்துவாங்க. ஜெபம் செய்யும். அதற்கு முன்பதாக ஒரு விசேஷ பாடலை கடைசியாக நிறைவு பகுதியாக அமலேஷ் ஒரு விசேஷ பாடல். ஓடி வாயில்
சொல்லிட்டு நம்ம முடிவு சுற்றுக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். எல்லாரும் எழுப்பி போனாங்க. எல்லோரும் எழுப்பிட்டு தலை வணங்கி இந்த விசேஷமான ஜெபத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். தேவன் வார்த்தை நம்மோடு பேசினது. ஒருவேளை பாஸ்டர் பேச தவறி இருக்கலாம். கர்த்தருடைய வசனம் நம்ம மத்தியிலே கடந்து வந்தது. தேவன் கடந்த ஆண்டு முழுவதுமாக நம் உடன் இருப்பவராக மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்தி வருபவராக நடத்தின தேவனாக இருந்தார். அவர் அன்றைக்கு இஸ்ரவேலர்களை 40 வருடம் அளவும் வழிநடத்தினதை நினைவு கூறும்படியாக தம் ஜனத்தினத்திலே எதிர்பார்த்தார். அதே எதிர்பார்ப்பு இன்றைக்கு நம்மத்திலும் தேவன், என் பிள்ளைகள் கடந்த நாட்களிலே நான் அவரை வழிநடத்தின அந்த வழிநடத்துதலை நினைத்து பார்க்கிறார்களா, அதை நினைத்து பார்க்கிற அந்த தன்மை இருக்கிறதா என்று சொல்லி இயங்குகிற தேவனாக இருக்கிறார். எனவே அவருடைய ஏக்கத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த நன்றியின் ஸ்தோத்திர ஆராதனை நாம் கூடி வந்திருக்கின்றோம். எனவே கடந்த ஆண்டிலே தேவன் நம்ம நடத்தின அந்த விதங்கள் நினைத்து பார்ப்போமாக. அப்ப நம்மை நாம் நடத்தவில்லை, அவர் நடத்தினார். எங்கே நடத்தினார்? இந்த வனாந்தரமான இந்த பாலைவனத்தில் ஆபத்து நிறைந்த இந்த உலக பயணத்தில் நம்ம நடத்தினார். அவர் மட்டும் நம்ம நடத்தலைன்னா நம் நிலை என்னவாக இருக்கும்? யோசிக்கவே பயமாக இருக்கிறது. அவ எப்படி நடத்தினார்? கழுகை போல சுமந்து நடத்தினார், பத்திரமாக நடத்தினார். எனவே இப்படியெல்லாம் நடத்தின தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய வழிநடத்தலை எல்லாம் நினைத்து பார்த்து நம்ம அவருக்கு நன்றி தான் செலுத்த முடியும். எனவே நாம் நன்றி செலுத்துவோமாக. இறுதி காலத்தில் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை மட்டுமாய் வழிநடத்தி வந்தீரே ராஜா. நீர் என்னை வழிநடத்தின அந்த விதம் எனக்கும் உனக்கு மட்டுமே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாத முழுமையாக. என்னுடைய நிலையும் என்னுடைய உண்மையான தன்மையும் உமக்கு மாத்திரம் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஆண்டு அறிந்தவர்களாக நாம் ஆண்டு நன்றி செலுத்துவோம். எங்களை மூடி அவற்றை செய்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்திலே எங்கள் பரலோகத்தின் நேச பிதாவே, உடைய பதத்தனை நாங்கள் தைரியமா வருகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இதோ சில நிமிடங்களுக்கு முன்பாக, சிறிது நேரத்துக்கு முன்பாக ஆண்டவரே, இவ்வளவு நீளமான 2024 என்கிற ஆண்டவர் நீளமான ஆண்டை ஆண்டவரே அந்த இறுதியிலே நாங்கள் ஆண்டவரை கடந்து வந்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே அந்த ஆண்டை முடிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவரே உடைய வழிநடத்த நினைவு கூறவும். ஆண்டவரே, கடந்த ஆண்டவர் நாட்கள் எல்லாம், மாதங்கள் எல்லாம், வருடங்கள் எல்லாம், நிமிடங்கள், நொடிகள் எல்லாம் ஆண்டவரே நீ எங்கள் உடனிருப்பவராகவும் எங்களை வழிநடத்தி வந்தவராகவும் இருந்ததற்காக ஆண்டவரை நாம் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஒருவேளை கடந்த ஆண்டவரே காலங்களிலே நாங்கள் அதை செய்ய தவறி இருப்போம் என்று சொன்னோம் அப்பா. இதோ இந்த வேளையிலே அதை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நீர் எங்களை வழிநடத்திராவிட்டால் நாங்கள் வழிநடத்து வந்திருக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் வழி தப்பி போயிருப்போம். இந்த ஆண்டை முடித்து ஆண்டவர் புதிய ஆண்டுக்குள் வர ஆண்டவரை முடியாமல் போயிருப்போம் ஆண்டவரே. இதோ தேவன் கிருபையாய் எங்களை வழிநடத்தினீரே ராஜா. அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. கோடான நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. அந்த வரையிலும் ஆண்டவரே இந்த சமூகத்தில் ஆண்டவர் குடிமிருக்கிறேன் அன்பான பிள்ளைகள் யாருக்காகவும் சேர்ந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழிநடத்தினீரே நன்றி. இதோ சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை யாவரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் முற்றிலுமாய் தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துங்க அப்பா. ஆண்டு முழுவதும் நடத்துங்க. இந்த கிருபை இதுவரை இருந்தது போலவே எங்களோடு இருப்பதாக ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய காரியங்கள் யாவிலும் கூட இருக்க ஆண்டவரே. அவங்க தேவையான சந்தேங்க அப்பா. அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் போதுமானவராக எல்லா நிலையிலும் எல்லா ஆண்டவர் இடத்திலும் ஆண்டவர் எல்லாமா இருக்கு. ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் ஆசீர்வதிக்க நாமத்திலே இது உம்முடைய திருச்சபையை ஆண்டவரே நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இந்த திருரத்தத்தை முன்னிட்டு ஆசீர்வதிங்க அப்பா. இதோ ஆண்டவர் கடந்த ஆண்டில் அவர்கள் கண்ட ஆசீர்வாதங்களை காட்டிடும். இதோ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களும் கூட அவர்களை நிறைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இதோ இந்த ஜெபத்திற்கான பதிலாய் ஆண்டவர் ஆசீர்வதித்ததை இந்த ஆண்டு இறுதியிலே ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவர் ஆராதனை வந்து நன்றியோடு நினைவுகூர்ந்து சொல்லத்தரலாம் கிருபை செய்ய செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்தும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டி இது ஆராதனை சிறப்பாய் 10 பேர் ஆண்டவரை பங்கெடுத்து ஆண்டவரை
தன்னுடைய ஆண்டவர் சிறப்பாக செயல்பட்டு செலக்கின ஒவ்வொரு தேவ கரங்களையும் ஆண்டவர் உள்ளங்களையும் அபிரதமாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் கிருபையும் இப்பொழுதும் சதா காலமும் நம் யாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அனைவரும் அப்படியே அமருங்க. உங்களுக்கு கையில் வாக்குத்தத்தம் வரும். அடுத்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு ஐட்டம் எல்லாம் நான் போன வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். தசமபாக வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட்டு தர முடியும் அப்படின்னாங்க. ஆனால் இருந்தாலும் அக்கா இனித்தக்கா பிரகாசன் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருங்கப்பா அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதனால எல்லாத்துக்குமே அதில் கிஃப்ட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பொறுமையோடு அந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து உங்கள் கரங்களோடு வந்துட்டு இருக்கு, அதை வாங்கிக்கங்க. அடுத்து உடனே அப்படியே லைனாக ஆர்டராக வரும். பார்க்கும்போது சபை போதகரை வந்து கனப்படுத்துவாங்க. எங்களை தட்டி ஒரு நல்ல ஒரு போதகர் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சத்தியத்தை வழங்கிக்கொள்ள அவருக்கு நம்ம சபையின் சார்பாக அண்ணன் அவர்கள் பண்ணுறாங்க. வீடியோ பாருங்க. இந்த எல்லாத்துக்கும் கிஃப்ட் வந்துடும். வந்துட்டு உடனே அவங்க எல்லாமே போன வருஷம் 2024 யூடியூப்ல பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, இந்த வருஷமும் நான் அதில் அப்லோட் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுடைய நினைவுகள் வேணும் அப்படின்னா உங்கள் குடும்பமாக நீங்கள் நின்று லைனாக எடுத்து வீடியோ எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும்னா அதை நெட்டில் ஆன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த கிஃப்ட் முடிஞ்ச உடனே அதான் எனக்கு எடுத்து படிங்க. நாங்கள் லைனாக பசங்க நம்ம வாலிப பசங்க போயிட்டு அந்த 1-2 லைனாக அப்படியே எடுத்துட்டு வாங்க. கட்ட போய் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் வாங்கிட்டு வருங்க பாருங்க. வீடியோ எல்லாம் திரும்பி இருக்கலாம். யாருக்கு வரல வீடியோ Happy New Year. Happy New Year. அடுத்தபடியாக ரூபியான் அடுத்தது ரோசி வாங்க. அடுத்தது ஏசனியான் வாங்க. கிரேசி வாங்க. சுதா ஜோசப் வாங்க. ஆமா, 6 சுதா. 7 லில்லி பெஞ்சமின். 7 லில்லி பெஞ்சமின். அடுத்து 8 ரிச்சர்ட். 9 லிவியா வாங்க. 9 லிவியா. அடுத்து 10 ரத்னா.
கை எடுத்து பியூலா ஜஸ்டின் 11. பியூலா ஜஸ்டின். சரி, ஐயா அருளானந்தம் வாங்க. அருளானந்தம். அடுத்தது ஐயா அருளானந்தம் யோகா. ஆமாம், 14 கரெக்ட். பிலோமினா வாங்க. ஐசக் 17. ஐசக் அப்புறம் சைமன் வாங்க. அடுத்தது வேளாங்கண்ணி வாங்க. வேளாங்கண்ணி வாங்க. அடுத்தது பவுனாம்பாள் வாங்கம்மா. அடுத்தது அமுதா வாங்க. அமுதா அடுத்தது அமுதா பிறகு விஷால் வாங்க. அடுத்தது செல்லதுரை 23. ரம்யா வாங்க. அடுத்தது ஆரோக்கியமேரி வாங்க. ஆரோக்கியமேரி லூர்து சாமி. ஐயா பாஸ்டர் தேவராஜ் வாங்க. ஐயா மரிதாஸ் வந்து வரல. மரிதாஸ் வந்து வருஷத்துல 20,000 ரூபாய் 5 to 7 நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அதே போலதான் சொல்லப்பட்டது 5 to 7 தான் சொல்லப்பட்டது. 6 மணி தான் ஆரம்பிச்சோம். அதனால அன்பு